அன்பு நேயர்களே, சுவாரஸ்யம் மற்றும் அறிவுபூர்வமான IT.com நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தகவல் பாதுகாப்பு ஆலோசகர் திரு நாகராஜன் அவர்களை சந்தித்து சைபர் குற்றங்கள் என்றால் என்ன, இதை யாரெல்லாம் செய்கிறார்கள் என்று கேட்டறிவோம். நேயர்கள் சார்பில் வரவேற்கிறோம். அந்த சைபர் குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப புதுமையாக இருக்குது. குற்றம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை, நூற்றுக்கணக்கான குற்றங்கள் இருக்குது. இப்போ சைபர் குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா என்ன, எதன் கீழ் இது வருகிறது? ஒரு நாவலாசிரியர் ஒருத்தர் என்ன பண்ணார், நீரோ மான்சர் அப்படிங்கிற ஒரு நாவலில் ஒரு கற்பனையில் ஒரு இடத்துல ஒரு குற்றங்கள் நடப்பது போல் அந்த கதையை எழுதியிருந்தார். அந்த இடத்துக்கு சைஃபர் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தார். அது வரைக்கும் நம்ம அந்த சைஃபருங்கிற வார்த்தையை குற்றங்களுக்கு எங்கேயுமே கொண்டு வரல. இந்த நாவலாசிரியனுடைய கற்பனை இடத்த யோசித்து பார்க்குறப்ப அது வாஸ்தவம்தான். இது போன்ற நடக்கின்ற குற்றங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கற்பனையான இடத்துல நடப்பது போல ஒரு உணர்வு இருப்பதன் காரணமாக அந்த சைஃபர் குற்றங்கள் அப்படிங்கிற சைஃபர் கிரைம்ஸ் அப்படிங்கிற பேரில் நிலவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைஃபர் குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னலாம் சைஃபர் கிரைமில் வரும்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டுருக்கு. ஒரு சிலதை பற்றி நம்ம இப்போ அதை ஆராய்வோம். வைரஸை ஒரு கணினியில் கொண்டாந்து பதிக்கிறதும் ஒரு வகையான சைஃபர் குற்றம் தான். வைரஸ்ன்னு சொன்னால் அதில் வைரஸ்ன்னு இருக்குது, வார்ம்ஸ் இருக்குது, டார்ஜான் ஹார்ஸ் இருக்குது. இது போன்ற இது இல்லாமல் டைம் பாம்னு ஒன்று இருக்குது, லாஜிக் பாம்னு ஒன்று இருக்குது. டைம் பாம்னு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி குண்டு வெடிக்குமோ அதுபோல் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த கோடு என்ன பண்ணும், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டயத்தில் இந்த செயலை அந்த வைரஸ் செய்ய ஆரம்பிச்சிடும். உடனே அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரில் உள்ள டேட்டாலாம் அழிக்க ஆரம்பிச்சிடும். லாஜிக் பாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கின்ற போது, உதாரணமாக ஒரு பெரிய கம்பெனியில் சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு வழக்கமாக மாதத்து கடைசியிலையோ அல்லது மாதத்தினுடைய முதல் நாளோ கொடுப்பாங்க. ஸோ என்னைக்கு அந்த பேரோலை ரன் பண்ணுறாங்களோ அன்னைக்கு இந்த வைரஸ் உடனடியாக தன்னுடைய செயலை துவக்கிவிடும். அப்போ என்ன ஆகிடும், அந்த சம்பளம் பட்டுவாடாவில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும். ஸோ இது மாதிரி வைரஸை பதிக்கிறதும் ஒரு வகையான சைஃபர் குற்றங்கள். அப்புறம் மென்பொருள், அந்த சாஃப்ட்வேர்னு சொல்கிறோமே, அந்த மென்பொருளில் திருடுறது, நகல் எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களும் இந்த சைஃபர் குற்றங்களில் வருது. அப்புறம் ஸ்டாக்கிங் சொல்லி பின்தொடர்றது, எப்படி நம்ம ஒருத்தரை பின்தொடர்ந்து நடைமுறை வாழ்க்கையில் பண்ணுறோமோ அதுபோல் இணையதளத்திலேயோ அல்லது இமெயில் மூலமாகவோ நம்மளை தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கறது. இது யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி அடைந்தவர்கள் அதிகமாக செய்கிறதாக ஒரு புள்ளி விவரம் கூறுது. என்ன செய்கிறாங்க, தன்னுடைய காதலினுடைய ஒப்புதல் கிடைக்காது, அவர்கள் தன்னை நிராகரிக்கின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே தொந்தரவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு அதிகமாக அடிக்கடி ஒரு மெயில் அனுப்புறது, இல்லைன்னா அவங்க பேரில் ஒரு வெப்சைட்டில் அவங்களுடைய ஃபோட்டோவையும் அவங்களுடைய தொலைபேசி எண்ணையும் கொடுத்து விபச்சாரத்துக்கு அழைப்பது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயல்களையும் அவங்க செய்கிறாங்க. அந்த சைட்டை பார்க்குறவங்க உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தவறுதலான முறைகளில் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ரொம்ப மோசமான இந்த மாதிரியான குற்றங்களும் இந்த சைஃபர் குற்றங்களில் வருது. அடுத்து சொல்லப்போனால் இந்த ஹைஜாக்கிங், எப்படி நம்ம ஒரு பிளேனையோ ஒரு காரையோ பஸ்ஸையோ ஒரு ட்ரெயினையோ ஒரு மக்களையோ தூக்கி கொண்டு போகிறாங்களோ அதுபோல் நம்முடைய இணையதளங்களையே அப்படியே தூக்கிட்டு போகிறது. அப்படின்னா நம்முடைய இணையதளத்தை நிறுவி நம்முடைய கம்பெனியினுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்காக செய்திருக்கிற இந்த இணையதளத்தை இன்னொருத்தர் அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். அப்போ நம்ம 10 ரூபான்னு அந்த விலையை நிர்ணயித்து அந்த இணையதளத்தில் போட்டோம்னா அவர் அது எப்படி வேணாலும் மாற்றி குறைச்சி போட்டு நம்முடைய வியாபாரத்தை நஷ்டப்படுத்த முடியும். ஸோ அதுவும் ஒரு வகையான சைபர் குற்றங்கள் தான். இந்த இமெயிலில் நடக்கிற குற்றங்கள் பார்த்திங்கன்னா அது கணக்கில் அடங்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இமெயிலில் ஸ்பேம் இமெயிலும் ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேம் இமெயில்னால் அன்சொலிசிட்டட் இமெயில்ஸ், நமக்கு தேவையே இல்லாதது, குப்பை தான் அது, நம்மளை பொறுத்த வரைக்கும் குப்பை. அப்பேற்பட்ட மெயில்களை கொண்டாந்து நம்முடைய இன்பாக்ஸில் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆக நம்ம அதை அழிக்கணும்,
இல்லை அதை பார்க்க போகிறப்போ அதனால உள்ள இணைந்திருக்கிற சில வைரஸ்லாம் நம்ம சிஸ்டத்தில் உள்ளே வந்துடும். இது போன்ற ஸ்பேம் மெயில், அதுவும் யாரெல்லாம் ஸ்பேம் மெயிலை பரப்புகிறாங்களோ, எப்படி வதந்தியை பரப்புறது குற்றம் சொல்கிறாங்களோ அதுபோல் இதில் ஸ்பேம் மெயில் அனுப்புறதும் குற்றம் தான். இந்த சைபர் குற்றத்தின் கீழே வருது. இந்த ஸ்பேம் மெயில் மட்டும் இல்லாமல் த்ரெட்டனிங் மெயில்னு வர மிரட்டுறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுக்கலன்னா உங்களுடைய வியாபாரத்தை குலைச்சிருவான்னு சொல்லுவோம், இல்லை உங்கள் பையனை கடத்திடுவான்னு சொல்லுவாங்க. அதுபோன்று இதுலேயும் இந்த மாதிரியான குற்றங்கள் இந்த த்ரெட்டனிங் மெயில்ஸ்லேயும் வருது. இத்தோடு இல்லாமல் டினையல் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு வகையான குற்றம் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இணையதளத்தில் அல்லது நம்முடைய வெப் மெயில் அதிகமான ஒரு டிராஃபிக்கை கிரியேட் பண்ணுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடைமுறையில் பார்த்தோம்னா 10ஆம் ஆண்டு அல்லது 12ஆம் ஆண்டுடைய தேர்வு முடிவுகள்லாம் வெளில வர்றப்ப அந்த தேர்வு எழுதினவங்க மட்டுமல்ல, எழுதினவங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அந்த குழந்தை என்ன மார்க் வாங்கியிருக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்கிற ஒரு 4-5 இணையதளத்தை எல்லாரும் ஒரே நேரத்தில் மோதுவாங்க. எல்லாருடைய சிஸ்டத்துலேருந்தும் கேள்விகள் அங்கே செல்லும். ஆக இது போன்று அதிகமான போக்குவரத்து அந்த இணையதளத்தில் நடக்கிறதுனால அந்த இணையதளத்தினுடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதை தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்துரும். நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரிசல்ட் வரும்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வரும்னா 8:45 8:30 அந்த தளம் வந்து இறுகிடும். யாருக்கும் அதனுடைய தகவல்களை நெருங்கி பார்க்க முடியாது. இது சாதாரணமாக நடைமுறையில் எல்லோரும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதையே ஒரு பொருட்டாக தொழிலாக கொண்டு உங்களுடைய இணையதளத்தை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பல இடங்கள்லேருந்து எங்களுடைய சிஸ்டத்திலேருந்து உங்களுடைய இணையதளத்துக்கு அதிகமான போக்குவரத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறது, கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்போ எல்லா கேள்விகளும் உங்களுடைய இணையதளத்தை மோதுறப்ப உங்கள் இணையதளம் ஸ்தம்பித்து விடும். இதுக்கு இது டினையல் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போன்று செய்கின்ற ஒரு வேலைகளும் சைபர் குற்றமாக கருதப்படுகிறது. இதுபோல் வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய பட்டியலே சொல்கிறீங்க. அதில் நீங்கள் சொன்னது பல வகைகள் இருக்குது சைபர் குற்றங்களில். அதில் ஒரு வகை தான் இந்த இமெயில் மூலமாக பரப்புறது. அதுலேயும் காதலில் தோல்வியுற்றவங்க தன்னுடைய காதலியினுடைய பெயரை கெடுப்பதற்காக அந்த தோல்வியுற்ற காதலர் செய்வாருன்னு சொன்னீங்க. இதே போன்று வேற யாரெல்லாம் இந்த குற்றத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? உங்களுடைய நடந்திருக்கிற விதங்களை ஒரு ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கையின் காரணமாக சரியாக வந்திருக்க மாட்டாங்க, இல்லை லீவு கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை அதிகமான லீவில் போயிருப்பாங்க, இல்லை இந்த கம்பெனிலேருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது. ஸோ இது போன்று மனம் அதிருப்தி அடைந்த ஊழியர்கள் அவங்களுடைய தாக்கத்தை எப்படி காட்ட முடியும்? அவங்களுடைய ஆவேசத்தை முன்னிருந்த மாதிரி இருந்தால் நேரடியாக அடிப்பாங்க, இல்லை திட்டுவாங்க, வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. முன்னெல்லாம் மொட்டை கடிதம் போடுவாங்க. இப்போ விஞ்ஞான வளர்ச்சி இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மெயில் மூலம் இது செய்வாங்க. இது ஒரு உதாரணம் கூட சொல்ல முடியும். ஜம்மு காஷ்மீரில் ஒரு சில இடங்களை விற்க போகிறதாக அந்த ஜம்முடைய ஹவுசிங் போர்டு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. விளம்பரம் கொடுத்து இந்த இடங்களில் உள்ள நிலங்களை அரசாங்கமே விற்கவதனாக வாங்க யார் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் அதை அப்ளை பண்ணலான்னு சொல்ல ஒரு வெளிநாட்டவர், ஆனால் அவர் 30 வருஷமாக அந்த ஊரில் இருக்கார், ஜம்முவில் இருக்கார். அவர் அப்ளை பண்ணியிருந்தார். ஆனால் அங்கே இருக்கிற அந்த 169வது விதிப்படி அவர் இந்தியராக இருக்கணும், அந்த வெளிநாட்டவருக்கு அதுக்கு அனுமதி இல்லைங்கிறத கடைசியில் சொல்லி அவருடைய மனுவை நிராகரிச்சிட்டாங்க, உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. இவர் நான் 30 வருஷமாக இந்த ஊரில் இருந்து எனக்கு கிடைக்கலையேங்கிற ஓகத்தில் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹவுசிங் போர்டு வெப்சைட்டுக்கு ஏகப்பட்ட மெயில்களை மேலே அனுப்பிச்சு அந்த வெப்சைட்டே காலி பண்ணிட்டார். ஸோ இது போன்று மன அதிருப்தி அடைந்த ஊழியர்கள் அல்லது நம்முடைய வாடிக்கையாளர்கள் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. சிறுவர்கள் ஆர்வக் கோளாறினால் அதில் என்ன நடக்குது, அது எப்படி இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிற சிறுவர்கள். அமெரிக்காவினுடைய பென்டகனுடைய வெப்சைட்டு எவ்வளோ செக்யூர்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே ஒரு சிறுவன், பள்ளி சிறுவன் ஒருவன் தன்னுடைய அறிவு நுட்பத்தின் காரணமாக அந்த இணையதளத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வெளில வந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரி. ஆனால் ஒன்றும் எந்த விதமான குற்றங்களும் பண்ணலை. ஆனால் அவருக்கு அந்த பையனுக்கு என்ன வருதுன்னா, இப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு இணையதளத்தை நான் உள்ளே போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு எனக்கு
அறிவுத்திறன் இருக்குங்கிறத காட்டுறேன். ஆக அந்த ஆர்வக் கோளாறுனால அந்த மாதிரியான சிறுவர்கள் செய்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இதையே தொழிலாக கொண்டு யார் யாருக்கெல்லாம் எப்படி அடியால் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு கும்பல் இருக்கோ அது போதில் இதுபோல் இந்த உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க மற்ற எந்த பிடிக்கப்படாதவங்க இருக்காங்களோ அவங்களுடைய இணையதளங்களை, அவங்களுடைய டேட்டா பேஸை, அவங்களுடைய கம்ப்யூட்டரை, அவங்களுடைய நெட்வொர்க்கை எது வேணாலும் அழித்து சின்னாப்பின்னமாக்கக்கூடிய திறம் படைத்தவர்கள். அவர்களை தான் குறும்பர்கள், ஹேக்கர்ஸ், கிராக்கர்ஸும்பாங்க. அதிலே 2 வகை. ஒரு ஹேக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லதுக்காகவும் செய்கிறவங்க, எங்களை போல் சில சட்ட ஆலோசகர்கள் அல்லது பாதுகாப்பு ஆலோசகர்கள் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு உங்களுடைய அனுமதியோடு அந்த இடத்த காட்டக்கூடியவங்க, அவங்கள ஹேக்கர்ஸ்னோட எத்திக்கல் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. கிராக்கர்ஸுங்கிறவங்க அதில் அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகப்படியாக அதை சேதம் விளைவிக்கக்கூடியவங்க. ஆக ஊழியர்கள், பிடிக்காத ஊழியர்கள், சிறுவர்கள், இதே தொழிலாக கொண்டிருக்கிற இந்த ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸு, அது இல்லாமல் போட்டியாளர்கள் இதுபோல் ஒரு ஹேக்கர்ஸை என்கேஜ் பண்ணியும் பண்ணலாம். அவங்களுக்கு சில அறிவுகளை வச்சு பயன்படுத்தி அந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். இப்பேற்பட்டவர்கள் தான் அதில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் எது மட்டும் இல்லாமல் டெரரிஸ்ட் இப்போல்லாம் போராளிகள்ங்கிற பேரில் இருந்திருக்கிற இந்த தீவிரவாதிகளும் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு புது டெக்னிக் ஒன்று நடந்திருக்கு. அப்படின்னா இப்போ இமெயில் மூலம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டால் உளவாளிகளுடைய நடவடிக்கைகளை எல்லாம் இந்த உளவுத்துறை கண்டுபிடிச்சிருது. ஒசாமா பின் லாடனுடைய தன்னுடைய ஒரு யுக்தி என்ன கையாண்டாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்களை தகர்ப்பதற்கு முன்னால் அவர் உலகத்தில் உள்ள இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஒரு மெயில் அனுப்பிச்சு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக சில ஃபோட்டோக்கள் அனுப்பி வைக்கிறது. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஸ்வர்யா ஃபோட்டோ மாதிரி நம்மளுடைய இணையதளத்தில், நம்மளுடைய நெட்வொர்க்கில் விழுந்திருக்கும். நம்ம கண்களுக்கு அது வெறும் படமாக தான் தெரியும். ஆனால் அந்த படத்தின் பின்னால் செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு சில பாஸ்வேர்டை கொடுத்து சில நுணுக்கமான முறையிலே அணுகினால் அந்த எழுத்துக்கள், மறைந்த எழுத்துக்கள் அவர்களுக்கு தெரிய வரும். ஆக எப்படி செய்யணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிற தகவல்களை ஃபோட்டோ மூலம், அதுக்கு ஸ்டெனோகிராஃபி அப்படின்னு பேர் வந்தது. அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி இது போன்ற போராள நடவடிக்கைகளெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் வேண்டிய நல்லவர்களும் செய்கிறாங்க, தீவிரர்களும் செய்கிறார்கள், ஆர்வத்தினாலும் செய்கிறார்கள். இதுபோன்று பலதரப்பட்ட மக்கள் அதை அழிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அல்லது இந்த மாதிரியான சைஃபர் குற்றங்களை செய்கிறார்கள்னு சொன்னோம். இதோட இந்த சைஃபர் குற்றங்களை இன்னும் சொல்லப்போனால் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை திருடுறது, அதுதான் இப்போ சமீபத்தில் நிறைய செய்திகளில் வந்துட்டுருக்கு. டேட்டாவை திருடுறது மட்டும் இல்லாமல் திருத்துறது மட்டும் இல்லாமல் சில பேரால் திருடவும் முடியாது, அதை திருத்தவும் முடியாது. ஏன்னா அது மாதிரி சில செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் அதில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்ச நேரத்துக்கு தங்களுடைய கட்டுப்பாடில் அதை வச்சுருப்பாங்க. ஆக அவங்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் 10 மணிக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி செய்வாங்க. அதுவாக செய்ய முடியும் அவங்களால. அந்த இதில் ஒரு திருப்தி அவங்களுக்கு. ஸோ ஒரு டேட்டாவை திருடுவது, தடுத்து நிறுத்துவது, இப்படிப்பட்ட செயல்களும் இந்த சைஃபர் கிரைமில் ஒன்று வருது. இன்னொரு சொன்னீங்கன்னா அந்த ஒரு சலாமி டெக்னிக்னு யார் இந்த மாதிரியான தவறை செஞ்சாங்களோ அவர் பேர்லேயே அந்த டெக்னிக்கை நினைச்சிட்டாங்க. எப்படி நம்ம சைஃபர் கிரைமுக்கு நாவலாசிரியர் சொன்ன ஒரு இதை சொன்னாங்களோ அதுபோல் அந்த சலாமி தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக ஒரு பெரிய நிறுவனங்களில் ஒரு 10,000 20,000 பேர் வேலை பெறுகிற இடத்துல சம்பளம் போடுறாங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக என்ன செய்வோம், அது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு பைசாவையோ அல்லது ரூபாய் 5 ரூபாய்க்கு கீழே இருந்தால் எல்லாத்தையும் குறைச்சி 5 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 10 ரூபாய் ஆக்கிடு அப்படிங்கிற மாதிரியோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா அது பட்டுவாடா செய்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்குங்கிறனால அந்த அந்த ஒரு வசதியை பயன்படுத்தி கொண்டு ஒரு ப்ரோக்ராமர் என்ன பண்ணார், அந்த சேலரி ப்ரோக்ராமில் ஒரு சின்ன ஒரு கோடை எழுதி வச்சுட்டார். அது என்ன செஞ்சிருது, எல்லா இதுலேயும் கரெக்டாக உங்களுக்கு சாகுல் சம்பளம் 20,560 ரூபாய், 65 ரூபாய் 40 பைசான்னா அந்த 5 ரூபா 40 பைசாவை அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தனியாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடும். உங்களுக்கு 26,500 சச்சு அந்த அமௌண்ட்டு ரவுண்டாக வந்துடும். இதுபோல் 10,000 15,000 ஊழியர்களுக்கும் அந்த தொகையானது முழு தொகை அங்கே போயிடும். இந்த சிறு தொகை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஆக்சுவலாக நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணனா நம்முடைய கணக்கில் செலவு கணக்கில் குறையணும். ஆனால் செலவு கணக்கில் முழுக்களும் இருக்கும். உங்களுக்கு வரவு வைக்கிறப்ப இந்த அமௌண்ட்டு மட்டும் வர வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத சிறுக சுரண்டி பெருசாகிறது. அதுக்கு சலாமி டெக்னிக்னு பேர். அது அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளும் அது நடக்குது.
அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இணையதளத்தில் ஒரு 100 மணி நேரம் வேணும், 60 மணி நேரம் வேணும், 50 மணி நேரம் வேணும்னு போய் நம்ம கார்டு வாங்கி பயன்படுத்தி நம்முடைய சைஃபர் கேஃபில் போய் செய்யலாம். இந்த சைஃபர் கேஃபில் போய் செய்கிறப்ப நம்மளுடைய நேரம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம போடுவோம், பார்த்தா சரி முடிஞ்சு போச்சு, அடுத்த கார்டு வாங்கிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களை திருடுவது கூட ஒரு தொழிலாக இருக்குது. அது எப்படி திருடுனா, உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறது நேரம் ஒரு 5 நிமிஷம் பார்த்துருப்பீங்க, அரை மணி நேரம் பார்த்துருப்பீங்க, வெளில வந்தோடனே நாங்களே என்ன பண்ணுறது, அதை வேறு இடத்துல அவங்க கொடுத்து அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே உங்களுடைய நேரம் வந்து குறைஞ்சிரும். ஆக நீங்கள் பயன்படுத்தப்பட்ட நேரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஆனால் பயன்படாத நேரத்தை வந்து மற்றவங்க திருடுறது. ஸோ இன்னும் இன்டர்நெட் அவர்ஸை திருடுறதும் ஒரு வகையான சைஃபர் கிரைமு. இதுபோல் எதிர்பாராமல் ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கறனால சட்டங்களில் வந்து அதை எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவ்வளவு சைபர் குற்றங்கள் சொல்கிறீங்க, இதற்கான சட்டங்கள் இருக்கா? ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மற்ற குற்றங்களுக்கான சட்டங்கள் இருக்குது. இந்த உதாரணத்துக்கு ஒரு திருட்டு அப்படின்னா ஹிந்தியில் சொல்லுவாங்க 420 அப்படிம்பாங்க. பேரில் வந்து படங்கள் வந்து இருக்குது, டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பெரிய ரைட்டப்ஸ்லாம் வந்துருக்குது. 420 செக்ஷன் 420 கீழ் வந்து அது வரும், திருட்டு குற்றம் 420. இப்போ இதே போன்று இந்த சைபர் குற்றங்களுக்கான சட்டங்கள் ஏதாவது இருக்கா? இருக்குது, ஆனால் தாமதமாக வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1960 தான் இந்த இன்டர்நெட்டும் அந்த நெட்வொர்க்கிங்கும் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1960. உலக அளவிலேயே இந்த சட்டங்கள், இதுக்கு குற்றங்களை தடுப்பதற்கான வந்த சட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 1990 தான் வந்தது. 30 வருடங்கள் கழித்து தான் உலக அளவிலே வந்தது. இந்தியா கேட்க வேண்டாம், 2000 தான் நமக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ன்னு ஒன்று வந்தது. ஆக 1960 வந்த ஒரு தொழில்நுட்பத்துக்கு வளர்ச்சி அடைகிற வேகத்துக்கு இந்த சட்டங்கள் வளர்ச்சி அடைய முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு புது வகையான குற்றங்கள் வர ஆரம்பிச்சிட்டனால. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி ஆக்ட் 2000ங்கிறது அக்டோபர் 2000 தான் வந்தது. ஆனால் இப்பொழுது அதில் நிறைய இடங்களில் ஓட்டைகள் இருப்பதன் காரணமாக அதை சரி பண்ணணுன்ட்டு அதுக்கு கருத்துக்கள்லாம் கேட்டிருந்தாங்க பொதுமக்கள்கிட்டருந்து. நாங்களும் கூட இங்கே கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து சரி, இசாக்காங்கிற சென்னை நிறுவனத்தின் மூலமாகவும் எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்துக்கு கொடுத்து, அரசாங்கம் இந்திய அளவிலே அது சம்பந்தமாக ஆலோசித்து இது இப்போ பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிறதுக்காக ரெடியாக இருக்குது. அது இன்னும் வரலை. ஆனால் சட்டங்கள் வந்து இருக்கே தவிர நிறைய விஷயங்களை இது கொண்டு வரல. இப்போ ஹேக்கிங்கு, ஸ்டீல்தரிங், ஸ்பேம் மெயில், இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இன்னும் அந்த சட்டத்தில் சரியான இது கொடுக்கல. அத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த எல்லை வந்து ஒரு தொல்லையாக இருக்குது. எப்படி சாதாரணமாக ஒரு கிரிமினல் கோட்லேயோ ஒரு இந்தியன் பீனல் கோட் ஆக்ட்லேயோ பார்த்தீங்கன்னா எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றம் நடக்கின்ற இடத்தை பொறுத்து அங்கே வந்து அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி நடத்துவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ஒரு சிக்கல், இணையதளம் இருக்கிற இடத்துல அந்த இது நடந்திருக்கும், அந்த இடத்துல இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதா, இல்லது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்குறாங்களே அது இருக்கிற நாட்டில் பண்ணுறதா, இல்லை உங்களை மாதிரி இந்த மாதிரி அதை பயன்படுத்துகிறாங்களே அல்லது பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்க இருக்கிற இடத்துல இந்த கேஸை துவக்கிறதா, இது போன்ற எல்லை வந்து வரையறுக்கப்படவில்லை. சிபிசியில் செக்ஷன் 14 அல்லது ஐபிசி செக்ஷன் 2 இதை வரையறுத்திருக்கு. ஆனால் இங்கே வரையறுக்கப்படலை. இந்தியன் பீனல் கோடும் கிரிமினல் ப்ரொசீடிங் கோடும் காலகாலமாக அது மாற்றப்பட்டு அப்பேற்பட்ட பெரிய ஒரு அறிஞர்களால் பல ஆண்டுகளாக பழக்கப்பட்டு வந்த அந்த சட்டங்களிலேயே ஏகப்பட்ட ஓட்டைகள் நம்ம பார்க்குறோம். ஒரு நிரபராதி எந்த காரணத்தை கொண்டும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னுங்கிறதுக்காகங்கிற ஒரே காரணத்தினால எத்தனையோ குற்றவாளிகளும் தப்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப சட்டமே இன்னும் முழுமுறையாக பெறாத இந்த துறைக்கு இன்னும் சொல்லவே வேண்டாம், நிறைய குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க. இன்னும் இந்தியாவில் இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல் படி ஒரு 25 வழக்குகள் தான் சைபர் கிரைம் கீழே போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது வரைக்கும் ஒன்றில் கூட தீர்ப்பு வரல. சட்டத்தில் இந்த சட்டங்களை பற்றி, நுணுக்கங்களை பற்றி, இந்த குற்றங்களை பற்றி, இந்த தொழில்நுட்பத்தை பற்றி அறிவு காவல்துறைக்கு உள்ளே பணிபுரிகின்றவர்களுக்கும் அதிகமாக வேண்டும், நீதித்துறைக்கும் அதிகமாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குற்றத்தினுடைய தாக்கத்தை அவர்களால் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி
ஒரு தீர்ப்பையோ அல்லது தங்களுடைய பிடிகளை இருக்கவோ முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த சைபர் குற்றங்கள் குறித்த அறிவு ஞானம் வந்து காவல்துறைக்கோ அல்லது நீதித்துறைக்கோ பத்தாதுன்னு சொல்கிறீங்க. இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் இன்னொரு சந்தேகம் எனக்கு, இப்போ ஏற்கனவே நீதித்துறையில் பல நீதிமான்கள்லாம் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, சட்ட ஆலோசகர்கள் இருக்காங்க, காவல்துறையும் இருக்குது. இப்போ சைபர் குற்றங்களுக்கென தனியாக ஒரு பகுதியை அமைக்கணுமா, மையத்தை அமைக்கணுமா, இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்க போதுமா? இல்லை, இப்போ ஏற்கனவே அமைச்சிருக்காங்க. இப்போ சென்னையிலும் அது போல் இருக்குது, மும்பையிலும் இருக்குது, இந்தியாவுடைய பெரும் நகரங்களிலெல்லாம் இது போன்ற ஒரு அமைப்பு சைபர் கிரைம் செல்லுனே வச்சுருக்காங்க. அதுக்கு இது போன்ற அறிவு நுட்பம் வாய்ந்த சில வல்லுநர்களையும் அதில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கின்ற குற்றங்கள் எல்லையை கடந்து எல்லையே இல்லாமல் நடக்கிறது, பின்னால் நடக்கிறது, அதுக்கு வந்து கண்டுபிடிக்கிற விதங்கள் வந்து ரொம்ப தொழில்நுட்பத்தோடு இருப்பதன் காரணமாக அவர்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துது இந்த போன்றான. அதனால தான் இந்த 2 துறைகளுக்கும் அதிகமான வல்லுநர்கள் உள்ளே வர வேண்டும். அப்படி வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்களை சொல்லலாம். உதாரணமாக ஒன்று சொல்லப்போனால், இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு கேஸில் ஒரு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எழுத்தில் எழுதியிருக்கும், கையில் பண்ணியிருப்பாங்க, அதில் எழுத்தினுடைய இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் வந்து டேட்டாவாக இருக்கும், எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்கும், டேப்பில் இருக்கும், சிடியில் இருக்கும், சிஸ்டத்தில் இருக்கும், நெட்வொர்க்கில் இருக்கும். இது போன்று இருக்கிற அந்த டேட்டாவை அழிச்சிட்டாங்க இல்லை மறைச்சிட்டாங்கன்னா அது எப்படி அதை ரிட்ரீவ் பண்ணுறது, அதை எடுக்கிறது அப்படிங்கிற உணர்வுகள் அல்லது அறிவும் வந்து நமக்கு அந்த வல்லுநர்கள் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் அந்த குற்றங்கள் நடக்கின்ற போது உடனடியாக அது சேதப்படாமல் அப்படியே எடுத்து வந்து நம்முடைய நீதிமன்றங்களிலே அதை கொடுத்து கேஸ் நடத்த முடியும். அதுக்காக தான் இந்த 2 துறைகளிலும் அதிகமான இந்த சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் உள்ளே வர வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுடைய வேண்டுகோள். இப்போ மருத்துவர்களை கேட்டிங்கன்னா அவங்க நோய்க்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை, மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைக்கு வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அப்படியே நம்ம மற்ற விஷயங்களுக்காகவும் அப்ளை பண்ணலாம், அதை வந்து அப்படியே நம்ம பொருத்தலாம். இந்த மாதிரி சைபர் குற்றங்கள்லேருந்து நாம் எப்படி தற்காத்துக்கலாம், பாதுகாத்துக்கலாம், எப்படி நாம் இந்த குற்றம் நடக்காமல் இருக்க எப்படி நாம் எச்சரிக்கை எடுத்துக்கலாம்? நிச்சயமாக இந்த மாதிரியான குற்றங்களிலிருந்து முன்னதாகவே காப்பாற்றிக் கொள்வதும் வந்த பின்பு காப்பாற்றிக் கொள்வதும் ரொம்ப அவசியம். இது பற்றிய ஒரு தகவல்கள் எல்லாருக்கும் அறிதல் வேண்டும். அப்போ தான் இது குற்றங்கள் நடந்தால் என்ன செய்யணும், எப்படி போகணும், சைபர் குற்றமா, ஐயோ இது இன்னும் பெரியதாக இருக்கே அப்படின்னு பயந்து நம்ம ஒதுங்கிடக்கூடாது. அப்புறம் என்ன நினைக்கிறாங்க சில பேர், இந்த மாதிரி இமெயில் அமிச்சோம்னா கண்டுபிடிக்க முடியாது, இல்லை இந்த மாதிரி நெட்வொர்க்கில் போய் நம்ம பின்னாலேருந்து செஞ்சோம்னா அவங்களால அறிய முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற ஒரு மாயையில் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ எவ்வளோ மிரட்டல்கள் மெயிலெலாம் வந்திருக்கு, திருட்டு மெயில்கள்லாம் வருது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு, ஆனால் அவைகளை கண்டுபிடித்து தான் இருக்காங்க. ஆக இது கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு குற்றம் அல்ல. அதனால் இது எப்பேற்பட்ட ஒரு வல்லுநராலும் செய்த குற்றத்தை பின்னால் அதை விட வல்லுநர்களால் செய்ய கண்டுபிடிக்க முடியுங்கிற உணர்வு இருந்ததுன்னா இது குற்றம் குறையும். ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட பண்ணுறவங்க வகையில் நமக்கு அதனை பற்றி அறிவு இருந்தால் நம்ம அதிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள முடியும். நம்ம பயன்படுத்துகின்ற கம்ப்யூட்டரை எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு அறிமுகம் இல்லாதவங்களிடமிருந்து அல்லது தேவைக்கு மீறி அவர்கள் பயன்படுத்துவதிலிருந்து தடுக்கணும். அப்படி தடுத்தாலே பாதி குற்றங்கள் குறையும். இப்போ வரக்கூடிய சட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை திருடுறதுங்கிறது இப்போ பெங்களூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதை போல் இப்போ சேனல் 4ன்னு ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்தினுடைய மீடியா என்ன சொல்லியிருக்காங்க, வருகின்ற வியாழக்கிழமை இந்தியாவிலே இருக்கின்ற பிபிஓவில் இது போன்ற திருட்டு எளிதாக நடக்கும் என்பதற்கு நாங்கள் ஆதாரம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நாஸ்காம்ங்கிற ஒரு நம்முடைய இந்திய நிறுவனம் அதை கேள்வி கேட்டிருக்காங்க. இது போன்று எந்த விதமான நடவடிக்கைகளுக்கு இறங்குவதற்கு முன்னால் எங்களை கேட்டு நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த டேட்டா சரியானது தானா என்பதை சரிபார்த்து கொண்ட பின்பு தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற அறிதல் வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கும் வேணும், அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் வேணும், குற்றங்கள் செய்கிறவங்களுக்கும் இது போன்ற கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு இங்கே உலகத்தில் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கணும். அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு காரணம். அப்புறம் ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய தகவல்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன செய்யணும்,
ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ நம்முடைய நெட்வொர்க்கு நல்லா இருக்கா, கணினியெல்லாம் நல்லா பணிபுரிகிறதா, இல்லை வெளியிலிருந்து யாராவது ஊடுருவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, நம்ம வாங்கியிருக்கிற மென்பொருள்லாம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பயன்படுதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ அதை டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இப்போ இந்தியாவில் இது போன்ற குற்றவாளிகள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்களா, தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அது பற்றி சொல்வதற்கு முன்னாலே அதை வந்து ஒரு டெமோவாக காட்டலாம்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்தியாவில் நடந்த குற்றங்களை பற்றி நிறைய அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தகவல். உலகளவில் நடக்கிறது போல இங்கேயும் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் வெளியில் வந்த நிகழ்வுகளில் ஒரு சில நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கிரெடிட் கார்டு திருட்டை பற்றி பார்க்குறப்ப மும்பையில் ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சு, கடன் அட்டைகளை திருடி அந்த திருடிய அட்டையை கொண்டு விமான நிறுவனங்களிலே, தனியார் விமான ஒரு 3 நிறுவனங்களில் இணையதளங்களில் சென்று இந்த கிரெடிட் கார்டுடைய நம்பரை கொடுத்து முன்பதிவு செய்கிறாங்க. முன்பதிவு செய்த பின்பு இந்த கும்பலோடு தொடர்புடைய பெங்களூர் கும்பல் ஒன்று அந்த விமான பயணச்சீட்டுகளை அச்சடித்து அங்கு விநியோகித்திருக்கிறது. இந்த குற்றத்தின் காரணமாக நிறைய நஷ்டம் சில கம்பெனிகளுக்கு நடந்திருக்கிறது. ஆனால் அந்த கும்பலை கண்டுபிடித்து விட்டார்கள். இமெயில் த்ரெட்டனிங்னுங்கிற ஒரு சைஃபர் கிரைமில் பார்த்தோம்னா பெங்களூரில் ஒரு மணப்பெண் திருமணம் 3 முறை நிறுத்துங்க. ஏன் நிறுத்தப்பட்டதுன்னு அவங்க பெற்றோர்களுக்கு தெரியல. 3வது முறை நடக்கிறப்ப தான் தெரிஞ்சது, இந்த பெண்ணினுடைய நடத்தை குறித்த மிரட்டல் இமெயிலில் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வந்திருக்கு. அந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் அவர்களிடம் சொன்னதன் காரணமாக இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் உடனடியாக சைபர் கிரைம் போலீஸ் அணுகியிருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த இமெயிலை அனுப்பிச்சினது பெண்ணினுடைய உறவினர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணினுடைய சொத்துனுடைய பாதுகாவலர் அவர். திருமணமானால் இந்த பெண்ணுடைய சொத்து அங்கே போயிடுமேங்கிற ஒரு வருத்தத்தில் இது போன்று பண்ணியிருக்கிறாரு. ஏடிஎம் ஃப்ராடு இந்தியாவிலே முதல் நடந்த ஏடிஎம் ஃப்ராடு, அதுவும் சென்னையில் தான் நடந்திருக்கு. எம்பிஏ படிப்பை பாதியில் விட்ட ஒரு மும்பையைச் சேர்ந்த சென்னை வாசி போலி அட்டையை தயாரிச்சுக்கிறார், இந்த ஏடிஎம் கார்டை தயாரிச்சுக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிலருடைய உதவியின் பேரில் சில கணக்குகளுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் பெற்று இங்கே இருக்கிற ஏடிஎம் மூலம் பணத்தை எடுத்திருக்கிறாரு. இது உலக குறும்பர் கும்பலுடன் தொடர்பு கொண்டிருப்பது பற்றி தெரிஞ்சு இன்டர்போல் மூலமாக நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏடிஎம் ஃப்ராடு வந்து ஒரு படித்த நல்ல வேலை பார்க்கின்ற ஒரு இளைஞரால் செய்யப்பட்டது என்று அறிந்தபோது நாடே ஸ்தம்பித்தது. அடுத்தது இந்த சைல்ட் பொர்னோகிராஃபின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு மருத்துவர் சிறுவர்களையும் ஆலோசனைக்காக, அதாவது மெடிக்கல் சம்பந்தமாக ஆலோசனைக்காக வந்தவர்களையும் வச்சு ஆபாச படங்கள் எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டது நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க அந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு பின்னால் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அமெரிக்க வாழ் தம்பியும் உடந்தையாக இருந்திருக்கிறாரு. அந்த படங்களை எல்லாம் அப்படியே எடுத்து அவர் மீது நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் முடிவாகவில்லை. அதே மாதிரி இந்த ஃபிஷிங்னு சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய தனியார் வங்கியினுடைய வாடிக்கையாளர்களுக்கு இந்தியாவில் நடந்திருக்கு. இத்தகைய மெயில்கள் சில நாட்களுக்கு முன்னால் வந்திருக்கு. பணம் களவாடப்பட்டது என்பது பற்றி செய்தி இன்னும் எவ்வளோ வெளில வரல. ஆனால் அந்த வங்கி வந்து தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு இதை பற்றி உசார்படுத்திட்டு இருக்கு. இந்த டேட்டா தெஃப்ட்ங்கிறது இப்போ கொஞ்ச நாளாகவே அதிகமாக தெரியுது. பெங்களூரில் சில நாளுக்கு முன்னால் நடந்தது போலவே இப்பொழுது கல்கத்தாவில் ஒரு நடந்திருப்பதாக பிரிட்டிஷ் தொலைக்காட்சி நிறுவனமான சென்னை சேனல் 4ங்கிற நிறுவனம் இந்த வரக்குற வாரத்தில் அதை வெளியிட போதாக செய்தி போட்டிருக்காங்க. அது பெரிய விஷயம், அது உண்மையிலேயே. அது அப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்திருந்தால் இந்தியாவிற்கு அது மிகவும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் நாஸ்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸு உடைய தலைமை பொறுப்பில் இருக்கவங்க இந்த சேனலுக்கு உடனடியாக தகவல் கொடுத்து, நீங்கள் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு முன்னால் நீங்கள் வச்சுருக்கிற இந்த டேட்டாலாம் உண்மையான டேட்டா தானா அப்படிங்கிறத எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்க. ஏன்னா இது வந்து எல்லோருடைய தொழிலையும் பாதிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த திருத்தப்படுகின்ற ஐடி ஆக்டில் இது தண்டனை வந்து டேட்டா தெஃப்ட்டுக்கு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இப்போதைய தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் குற்றங்களை பற்றிய விழிப்புணர்வு இருக்கணும்.
இவைகளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க மாயையை போக்கணும். ஐடி 2000 உள்ள திருத்தத்தை விரைவில் கொண்டு வரணும். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் அதிகமாக உள்ளே வர வேண்டும் என்பதுதான் இப்பொழுதைய உடனடிய தேவை. இப்போ அருமையான பல விளக்கங்கள் கொடுத்தீங்க. பயனுள்ள தகவல்கள், குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சாதாரண சராசரி ஒரு குடிமகனுக்கும் இது பயனுள்ள ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். டெமோவும் காமிச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி.